கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிற நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சியை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க நேயர்களே. நம்மளுடைய அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையில சாதிக்கக்கூடிய பெண்களுடைய பயண அனுபவங்களை பத்தி அவங்களே ஷேர் பண்றத நிகழ்ச்சி வழியா தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய இந்த மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில யார் இணைந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யார் இவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கவிஞர், எழுத்தாளர், இதழாசிரியர், ஒரு பள்ளியுடைய தாளாளர் அப்படின்னு இவங்களை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். ஸோ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நர்மதா அம்மா அவர்கள். ஸோ இவங்களுடைய பயணங்கள்லாம் எப்படி இருக்குது, பெண்களுக்கு இவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை அவங்க வழியாகவே நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிகழ்ச்சியை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, கேட்டுட்டே இருங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கானது. வாழ்த்துக்கள். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய பெயர் நர்மதா. நான் சென்னையில வசிக்கிறேன். சென்னை போரூர்ல 28 ஆண்டுகளா இயங்கி வர்ற சன்வீன்ஸ் அப்படிங்கிற பள்ளியினுடைய தாளாளர் நான். நல்ல பெண்மணி அப்படிங்கிற மாத இதழினுடைய ஆசிரியராக 15 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கேன். சமீபத்துல பெண் அரசியல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்டுரை நூல் ஒன்றினை எழுதி வெளியிட்டிருக்கேன். இப்ப 2000 பெண்கள் மட்டுமே உறுப்பினராக உள்ள பெண் என்ற அமைப்பின் நிறுவனராக இருக்கேன். ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கவிஞர், எழுத்தாளர், இதழாசிரியர், பள்ளியுடைய தாளாளர் அப்படின்னு உங்களுடைய பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வரிசை அப்படின்றது ரொம்ப பெருசாக நீண்டுட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பயணம் எப்படி இருக்கு மேம் உங்களுக்கு? நான் ஏற்கனவே பல நேர்காணல்கள் சொன்ன மாதிரி, பெயருக்கு பின்னால் இருக்கிற இவை எல்லாவற்றையும் விட ஒரு பெண் நான் அப்படிங்கிறது எனக்கு மிகுந்த பெருமிதம் அளிக்கத்தக்கதா இருக்கு. பெண் ஆற்றல் பற்றிய விழிப்புணர்வும் அது பற்றி மற்ற பெண்களுக்கு சொல்லி உணர வைக்கின்ற ஒரு இடத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி இருக்கு. சூப்பர் மேம். இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ ஒரு கவிஞராக இருக்கட்டும், இல்லைனா இதழாசிரியராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு நீங்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பணி அப்படின்னா என்னவா இருக்கும்? எழுத்து, பேச்சு இவற்றை எல்லாத்தையும் விட செயல்தான் இங்க உடனடி தேவை அப்படின்னு உணர்ந்தனாலதான் 2018 3 கவிதை நூல்கள் வெளியிட்ட போதே நான் எழுதுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். பெண்களை ஒருங்கிணைக்கும் விதத்திலான பணிகளை மேற்கொண்டு ஆரம்பிச்சேன். அதுல ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்கதான் நினைக்கிறேன். இந்த பணியில நான் மட்டும் இல்லாம பல பெண்களும் கரங்கோத்திருக்காங்க. எனவே இதுதான் இன்னும் தீவிரமா தொடர்ந்து செய்ய வேண்டிய பணி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெண் அரசியல், பெண்களால், பெண்மையுடன். சூப்பர் மேம். இப்போ உங்களுடைய எழுத்தாளர்ல இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்களும் எழுதி வெளியிட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க? உங்களை எழுத தூண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா என்னவா இருக்கும்? அதாவது 10 கவிதை நூல்கள் வெளியிட்டிருக்கேன். அதுல இருந்து பெண்ணிய கவிதைகளை மட்டும் தொகுத்து நான் பெண் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு வந்திருக்கு. இப்பதான் நான் சொன்ன அந்த 11வது பெண் அரசியல் அப்படிங்கிற கட்டுரை புத்தகம் வெளியிட்டிருக்கேன். பெண்கள் பற்றியும், பெண் அமைப்பு பற்றியும், பெண் அரசியலின் தேவை மற்றும் சாத்தியம் பற்றியும் பேசுகின்ற அந்த நூல் முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெண் அமைப்பினரிடையே பெரும் தாக்கத்தை உருவாக்கி இருக்கிற நூல் அது. தொடர் வாசிப்பின் வாயிலாக அந்நூலின் கருத்துக்கள் பெண்களிடம் பரப்பப்பட்டு கொண்டே இருக்கு. அது ஆண்களையும் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசையா இருக்கு. அதுக்கான பணிகளை நாங்க தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம். சூப்பர் மேம். இப்போ பெண்ணியம் சார்ந்த நிறைய விஷயங்கள் எழுதிட்டு இருக்கீங்க, பெண்களுக்கான நிறைய கவிதைகள் எழுதுறீங்க. ஸோ இது எல்லாமே எழுதுறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ தனிப்பட்ட இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம், அல்லது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கமாக இருக்கலாம். என்ன மாதிரியான ஒரு ஆர்வத்தில் நீங்கள் இந்த புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கீங்க மேம்? அதாவது பெண்ணியம் சார்ந்த கவிதைகளையே நான் நிறைய எழுதுறதுக்கு காரணம், நான் எதிர்கொண்ட பிரத்யேக துன்பங்கள் தான். ஒரு பெண்ணா, ஒரு பெண் அப்படிங்கறதுனாலேயே நான் சுமக்க வேண்டியிருந்த அனாவசியமான சுமைகள், அர்த்தமில்லாத சம்பிரதாயங்கள், வாழ்க்கைக்கு புறம்பான வலிகள், இவைதான் என்னை எழுத தூண்டுச்சு. சில காலம் நான் வாழ்க்கையினுடைய வறுமையும் உணர்ந்தனால இந்த சமூகம் பற்றியும் அதனுடைய குரூரம் பற்றியும் இங்க இருக்கிற சுயநலம் சார்ந்தும் குறையோடி போயிருக்கிற நிறைய கேடுகள் சார்ந்து என்னை சிந்திக்க தூண்டியது என்னுடைய வாழ்க்கை தான். அதை வச்சுதான் நான் எழுத தொடங்கினேன். வெறும் எழுத்து மட்டும் போதாது, ஏதேனும் செய்யணும், எல்லாவற்றையும் மாற்றணும் அப்படிங்கிற அலைக்கழிப்பு வந்த போதுதான்
அதற்கான தீர்வாக நான் பெண் அமைப்பு உருவாக்கினேன். ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ உங்களுடைய இந்த கவிதை பயணம் அப்படின்றது எப்படி போயிட்டு இருக்கு மேம்? ஏன் நான் கவிதையை தேர்ந்தெடுத்தேன்னா, எதையும் சுருக்கமா சொல்றதுல தான் எனக்கு விருப்பம் அதிகம். எழுத்து மொழியினுடைய சிகரம் கவிதை தான். மிக சுருக்கமாக எதையும் சொல்ல ஏதுவானது கவிதை தான் இல்லையா? அதனாலதான் நான் கவிதையை தேர்ந்தெடுத்து எழுதினேன். ஆரம்ப காலங்கள்ல 1980கள்ல என்னுடைய மனசுல இந்த ஆணாதிக்க சமூகம் உருவாக்கி இருந்த கோப கொந்தளிப்பு நிரம்பி வழிஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால கவிதை எழுத பேனா எடுத்து பேப்பர்ல வச்சா போதும், கோபம் கொப்பளிக்கிற கவிதைகள் தாமாக நிறைய பக்கத்தை நிறைக்கிற மாதிரி இருந்துச்சு என்னுடைய மனநிலை. இன்னொன்று, என்னுடைய கவிதைகள் பெரும்பாலும் பெண் நிலையை பற்றி பேசுவதாகவும் பெண் அவற்றினின்றும் மீண்டு வர வேண்டும் என்று சொல்வதாகவும் இருக்கு. காதல், பாசம், தாய்மை, தத்துவம், பரவசம், நகைச்சுவை இத்தகைய உணர்வுகளின் கவிதைகளும் எழுதியிருக்கேன். ஆனாலும் பெரும்பாலும் சமூகம் சார்ந்தும் பெண்கள் சார்ந்தும் எழுதப்பட்ட கவிதைகள் தான் அதிகம். சூப்பர் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கவிதைகள் நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஒரு பேனாலிருந்து கோபம் கொப்பளிக்கிற மாதிரியான நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறதா சொன்னீங்க. ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் நினைவு கூற நினைக்கக்கூடிய கவிதைகள்னா ஏதாவது இருந்தால் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. இப்ப சுஜாதா சொன்ன மாதிரி கவிதைகள் அப்படிங்கிறது ஒரு குறிஞ்சி மலர் போன்றது. 100 கவிதைகள் எழுதுனா அதுல ஒரு சில கவிதைகள் மட்டும்தான் கவிதைக்குரிய அம்சங்கள் உட்கார்ந்து நம்மளையே ரசிக்க வைக்கும், நம்மளையே ஒரு கவிஞர் அப்படின்னு நம்ம அங்கீகரிக்க வைக்கும். அந்த மாதிரி நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன். ஒரு சில கவிதைகளை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது எனக்கு பிடித்த கவிதை அப்படிங்கிறத விட என்னுடைய கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் சுந்தரவள்ளி தனக்கு பிடித்த கவிதையா சொன்ன ஓரிரு கவிதைகளை மட்டும் நான் சொல்றேன். ஒண்ணு குரூர திருப்தி ஒன்று. தவிர்க்க முடியாமல் சில நேரத்தில் வரவே செய்கிறது இந்த விசித்திர எண்ணமும் ஒரு குரூர திருப்தியும். இந்த விட்டில்கள் எல்லாம் பூர்வ ஜென்மத்தில் பெண்ணை உடன்கட்டை ஏற்றியவர்கள் என்பதாக. இது ஒரு கவிதை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்து இந்த காதல், காமம் அப்படிங்கிறதுல போலித்தனங்களை நான் கடைபிடிக்கிற பெண்கள் மற்றும் ஆண்கள் மீது எனக்கு இருக்கிற அந்த ஒரு அதிருப்தியே இந்த கவிதை வாயிலா சொல்லியிருப்பேன். இது கொஞ்சம் நீள கவிதை தான், நானும் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். அடிமை வாழ்வு தந்திரங்களால் ஆனது. பதற்றம் கொண்டுள்ளாய், அடிக்கடி சரி செய்கிறாய் முகமூடியை. உன்னிடம் மட்டுமே சொல்லிட எனக்கு ஒன்றுண்டு, வா அருகே. உன் ஆசைகள் அல்ல, உன் ஒழுக்க போர்வையின் அழுக்கு நெடிதான் அருவருப்பூட்டுகின்றது. பாலைவனத்து பறவை அருந்தவிருக்கும் சொட்டு நீரை கொட்டி கவிழ்ப்பதா ஒழுக்க மரபு? எனில் வாழ்க்கையோடு அதற்கு என்னதான் தொடர்பு? உன்னைத்தான் கேட்கிறேன். சமூகம் மதிக்கத்தக்க ஆடைகள் அணிந்த நீ ஏன் எப்போதும் போர்த்தி கொண்டே தெரிகிறாய்? என்னை பற்றிய ரகசியம் ஒன்றை சொல்கிறேன், பக்கம் வா. அடிக்கடி காலத்தை நகர்த்தி பார்ப்பவள் நான். ஆதியில் அடர்ந்த வனாந்தரங்களில் இலை உடுத்தி அலைந்த அந்த சுதந்திர தருணங்களை நினைவில் மட்டுமல்ல, மனக்குகை சுவரிலும் பதிந்து வைத்திருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நெருங்கி வா, உன்னிடம் சொல்லிட இன்னொரு ரகசியமும் உண்டு. என் ஏக சுதந்திரம் என்னை ஒரு நாளும் கட்டுப்பாடு இழக்க செய்ததே இல்லை. ஓர் அடிமையின் வாழ்விலோ தந்திரங்கள் தவிர வேறொன்றும் இருப்பதே இல்லை. இறுதியாக ஒன்று, கவனமாக காது கொடு. என் மனக்குகை சித்திரங்களை அழைத்து சென்று உனக்கு காட்டுகிறேன். நாளை வா, நிர்வாணமாக, நிச்சலனமாக. இந்த ஒரு கவிதை. புது பிறவி அப்படிங்கிற ஒரு கவிதை. யார் எதையும் தர தேவையில்லை, யாரும் என்னோடு கூட வர தேவையில்லை. ஒன்றல்ல 1000 கனவுகள் சுமக்கிறேன். கனவுகள் நனவாக கற்பனைகள் நிகழ்த்துகிறேன். கற்பனைகள் நிஜமாக்க சிறகுகள் தரிக்கிறேன். சுமைகள் இல்லாததாய் இந்த ஏகாந்த சிறுவாழ்வு. நானும் நல்லெண்ணங்களும் மட்டுமே. தங்கு தடையின்றி பறக்கிறேன், ரசிக்கிறேன், சிறக்கிறேன், சிரிக்கிறேன். இன்று புதிதாய் சிறக்கிறேன். வேட்டை மனம் அப்படின்னு ஒரு கவிதை. முயலாக நாங்கள் இருந்தால் விளையாட்டாகவும், புலியாக இருந்தால் வன்மத்துடனும் வேட்டையாடுகிறீர்கள். நாங்கள் எதுவாக இருக்கிறோம் என்பதல்ல, உங்கள் வேட்டை மனம் மாறவில்லை என்பதுதான் பிரச்சனை. இது ஆண்களுடைய ஆதிக்கத்தை பற்றி பெண்கள் சொல்ற மாதிரி கவிதை இது. இன்னொன்னு ரொம்ப ரொம்ப எல்லாராலும் பாராட்டப்பட்ட ஒரு கவிதை.
வாசிக்கவா செய்கிறேன். அந்த கவிதையினுடைய தலைப்பு வந்து தட்டி திறக்கவா. இறங்கி 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 பூமியின் மையத்தை தொட்டுவிட்டோம். இன்னமும் இறங்கு என்கிறீர்கள். தட்டுப்படுகிறது எரிமலை முகடொன்று. எட்டி உதைத்து தட்டி திறக்கவா. பிடித்த கவிதை, குட்டி கவிதை தான். இடி என்று சிரி. கவிதையினுடைய தலைப்பு இடி என்று சிரி. கை வளையல், கால் கொலுசு, கழுத்தணிகள், கண் பறிக்கும் அலங்கார கூட்டணிகள், முணுமுணுக்கும் மூக்குத்தி பூ வெளிச்சம், முடங்கி கிடந்தது போதும் பெண்ணே. இடர்கள் களைய, ஏற்றம் விளைய, கொடி ஒன்று பிடி. இடி என்று சிரி. பொம்பளை சிரிச்சா போச்சாம், சிரித்துத்தான் பார்ப்போமே. ஓகே மேம், சூப்பராக இருந்துச்சு மேம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இதழாசிரியராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய அந்த அனுபவங்கள் பார்த்தீங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதழாசிரியரா என்னுடைய அனுபவம் குறித்து பெரிதா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. 2 குழந்தைகளோட ஒற்றை பெற்றோரா இருந்தேன்னா என்னுடைய வாழ்வாதாரத்திற்காக நடத்திய இதழ் தான் அது. முழுமையா என்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற இதழாக அதை அப்போது நடத்த முடிஞ்சா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனாலும் அதில் நான் மாதந்தோறும் எழுதிய தலையங்கங்களும் மற்றும் என்னுடைய கவிதைகளும் அதுல வர்ற பெட்டி செய்திகள் வாயிலாகவும் எனது எண்ணங்களுக்கு வடிகால் கிடைச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பத்திரிகை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நிறைய வேலை வாங்குற ஒரு துறை. மாதம் சரியா குறிப்பிட்ட தேதியில் இதழ் கொண்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான காரியம். அதுல எந்த தொய்வும் இல்லாமல் 15 ஆண்டுகள் செய்தேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கு. அது மிகப்பெரிய உழைப்பை தர வேண்டிய ஒரு துறையாக இருந்தனால தொடர்ந்து செய்ய முடியல. சில ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அது நிறுத்தப்பட்டது. ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதழாசிரியர் அப்படின்ற அந்த ஒரு பயணம் தாண்டி பெண் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்திட்டு வரதா இப்போ சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த அமைப்பு அப்படிங்கிறது எந்த நோக்கத்தில் எப்போ ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம் இப்போ இதில்? அதாவது எழுதுவது, பேசுவது இவை மட்டும் போதாது அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்த உடனேயே நான் அந்த கவிதைகள் எழுதுறத நிறுத்திட்டேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அடுத்து சமூகத்துக்காக நான் செய்ய வேண்டியது ஏதானும் ஒரு மகத்தான செயலா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த போதுதான் பெண் அமைப்பு தொடங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. 2019 பெண் அமைப்பு தொடங்கப்பட்டது. அதற்கான வித்து 2018 ஊன்றப்பட்டுச்சு. என்னுடைய 3 கவிதைகள் வெளியீட்டு விழாவிலேயே அடுத்து பெண் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்க போறோம் அப்படின்னு அறிவிச்சேன். இப்ப 2019 மார்ச் 3 சென்னையில துணிச்சலும் மனிதாபிமானமும் கொண்ட சில பெண்கள் சேர்ந்து ஒரு நுணுக்கமான புரிதலுடன் பெண் அமைப்பை தொடங்கணும். பெண் அமைப்பு இப்ப தமிழகம் முழுக்க பல குழுக்கள் வாட்ஸ்அப் வாயிலாக இணைக்கப்பட்டு 2000 பெண்கள் இதுல உறுப்பினர்களா இருக்காங்க. சூப்பர் மேம். இப்போ எல்லா பெண்களையும் ஒருங்கிணைத்து நீங்கள் ஒரு சேவை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இவங்க எல்லாருமே ஒருங்கிணைத்து என்னென்ன சேவைகளை பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? பெண் அமைப்பை பொறுத்த மட்டும் பெண்களுக்கான நிறைய உதவிகளை செய்து வருகிறது. அதாவது சட்ட சம்பந்தமா அவங்களுக்கு உதவுறது, தனிப்பட்ட பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்கு வழிகாட்டுறது, கவுன்சிலிங் பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. ஆனா பெண் அமைப்பு வெறும் சேவை சார்ந்த ஒரு அமைப்பு கிடையாது. ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய முழு ஆற்றலையும் உணர்ந்து அவற்றை வெளிக்கொணர பெண் தளம் அமைச்சு கொடுத்திருக்கு. எழுத்தாற்றல், பேச்சாற்றல் போன்ற அவர்களுடைய எல்லா ஆற்றல்களையும் வெளிக்கொண்டு மெருகேற்றி அவங்கள ஒரு மிக சிறந்த ஆளுமையா மாற்ற பணியை நம்ம பெண் அமைப்பு செய்யுது. எதிர்காலத்துல முழுக்க முழுக்க பெண்களால் முன்னெடுக்கப்படுகின்ற புத்தம் புதிய அரசியல் ஒன்று உருவாகணும் அப்படிங்கறதுதான் பெண்ணினுடைய தொலைதூர இலட்சியம். அது இப்ப இருக்கிற அந்த தவறான அரசியல் என்று முற்றிலும் மாறுபட்ட ஒரு அரசியலா இருக்கணும், ஒரு உன்னத அரசியலா இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கமா இருக்கு. பெண் அமைப்பில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அமைப்பில் இருக்க எந்த பெண்ணுமே தன்னுடைய தனித்த புகழ் அல்லது தன்னை முன்னிறுத்துறது அப்படிங்கிறதுல ஆர்வம் இல்லாதவங்க. தன்னுடைய அறிவு, ஆற்றல் எல்லாவற்றையும் இந்த சமூகத்துக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் நான். நிச்சயமா மேம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், நீங்கள் ஒரு அமைப்பு வழியாக சேவை நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. இதை தாண்டி ஒரு கவிஞராக இருக்கீங்க, ஒரு தாளாளராக இருந்துட்டுருக்கீங்க, எழுத்தாளராக இருக்கீங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி மேம் சமாளிக்கிறீங்க?
அப்படி அந்த சமாளிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி எனக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். என்னுடைய மகள் இளவரசி தீபா அப்படிங்கிறவங்க பெண் அமைப்புல இருக்காங்க. என்னுடைய மகன், மருமகள், மருமகன், பேத்திகள் எல்லாருமே மிகச்சிறந்த புரிதலோடு இருக்கவங்க. நான் செய்யற இந்த விஷயம் வந்து ஒரு மகத்தான விஷயம், சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க நினைக்கிறனால எனக்கு உறுதுணையா இருக்காங்க. அவங்களுடைய உறுதியான நம்பிக்கையும், ஒத்துழைப்பும் தொடர்ந்து நான் செயல்படுறதுக்கு பக்கபலமா இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி ஒரு குடும்ப சூழல் அமைந்திருப்பது வந்து என்னுடைய எண்ணங்களை தொடர்ந்து நான் செயல்படுத்துறதுக்கு உற்ற துணையாகவும், ஊக்கம் அளிப்பதாகவும் இருக்கு. இப்போ உங்களுடைய பயணத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய நெறைய சவால்கள சந்திச்சிருப்பீங்க இல்லையா? ஏன்னா நெறைய விதமான ஃபீல்டுல நீங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நீங்க சந்திச்ச ஒரு பெரிய சவால்னு எத சொல்லுவீங்க? அத எப்படி சமாளிச்சு கடந்து வந்தீங்க மேம்? அப்படி குறிப்பிட்டு சொல்ற மாதிரி சவால்கள் எதுவும் இல்ல பகீரா. இன்னொன்னு வந்து வாழ்க்கைய வந்து நான் எப்போதுமே பந்தயமா பார்க்கறது இல்ல. சுயமரியாதையுடன் வாழ நினைக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் வாழ்க்கையே ஒரு போராட்ட களம் தான் அப்படிங்கறதுதான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு உண்மை. பெரிதாய் என்ன வித்தியாசம் போராளிக்கும் சுயமரியாதையுடன் தனித்து வாழும் பெண்ணுக்கும் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பேன். பிரச்சனைகளை உருவாக்கி அ- அவைகளின் பின்னாலேயே ஓடிட்டு இருக்கிறது அப்படிங்கறது வந்து எனக்கு பிடிக்காத ஒண்ணு. வாழ்க்கையை வந்து ஒவ்வொருவரும் அழகா வாழணும், கூடுமான வரைக்கும் பிரச்சனைகளை தவிர்த்து சக மனிதர்களோட அன்பா இருக்கணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை. நான் அப்படி வாழதான் முயற்சி செய்யறேன். அதனால எனக்கு பெரிய சவால்களோ சங்கடங்களோ பெரும்பாலும் இல்லை என்னுடைய வாழ்க்கையில. கண்டிப்பா மேம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தருணத்துல நீங்க நினைவு கூர நினைக்கக்கூடிய மகளிர் அல்லது நீங்க பார்த்து வியந்த மகளிர் அப்படின்னு யார சொல்லுவீங்க மேம்? அதாவது வியந்து பார்க்கத்தக்க பல பண்புகளை நான் சந்திக்கிற ஒவ்வொரு பெண்ணிடம் நான் பார்க்கிறேன். இப்போ உடன்கட்டை ஏற்றிக்கொன்ற அந்த நாள்ல இருந்து பெண் மீதான இளக்காரம் இன்னமும் மிச்சம் இருக்கிற இந்த காலம் வரை பெண்களின் வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு அசாத்தியமான துணிச்சல் தேவைப்படுறதா தான் இருக்கு. ஆண்களுக்கு இருக்கிற எந்த ப்ரிவிலேஜும் பெண்களுக்கு கிடையாது. அவங்க போராடி போராடி தான் வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு படியா மேல வந்துட்டு இருக்காங்க. பொதுவாக ஒரு ஆணுக்கு 2 பிரச்சனை அப்படின்னா அதனினும் கூடுதலா ஒரு பிரச்சனை பெண் அடிமைத்தனம் அப்படிங்கிறது பெண்ணுக்கு இருக்கும். அதனால மென்மையானவர்கள் அப்படிங்கிற முத்திரையோட மனத்திண்மையின் சிகரமா தான் ஒவ்வொரு பெண்ணும் இருக்காங்க. நான் ஒவ்வொரு பெண்ணையும் வியக்கிறேன். அதான் உண்மை. சூப்பர் மேம். இப்போ வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆசை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அதுவும் குறிப்பா பெண்களுக்கு நெறையவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில நம்மளும் ஏதோ ஒரு நல்ல நிலைக்கு வரணும், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனைகள்னா என்னவா இருக்கும் மேம்? நான் சொல்றது அப்படிங்கறத விட பெண் அமைப்பு பொறுத்த மட்டும் ஒரு கொள்கையா என்ன வச்சிருக்கோம்னா, தனிப்பட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது போட்டியை உருவாக்குவது. போட்டி பொறாமைகள் இல்லாத பாதுகாப்பான ஒரு உலகத்துல நம்ம சந்ததிகள் ரொம்ப அமைதியா சந்தோஷமா பிறந்த ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியா வாழறதுக்கான ஒரு சமூக அமைப்பை உலகத்தை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கறத பெண்ணுல நம்ம எப்பவுமே பேசிட்டு இருக்கோம். அதாவது தனி நபராக வெற்றி பெறதை விட அதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்கிறத விட மனித நேயத்தை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. ஸ்கூல்லயே நம்ம போட்டியைத்தான் கத்துக் கொடுக்குறோம் இல்லையா? அது மாறணும். குழந்தைகளுக்கு வந்து தவறான பிரிவினைகள், சாதி, மதம் இதை எதையும் கற்பிக்காம மனித நேயத்தை கற்றுத்தரணும். தனிநபர் வெற்றி பெறுவதை விட ஒட்டுமொத்த மனித குலமும் மானுடமும் வெற்றி பெறணும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் நினைத்து செயல்படணும். தங்களுடைய குழந்தைகளும் அவ்வாறே வளர்க்கணும். பரந்த உள்ளம் கொண்டவர்களாக அவங்க வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கறத பெண் அமைப்பு பெண்களிடம் சொல்வது. தனிப்பட்ட வெற்றியை அது வலியுறுத்துவது இல்லை. சூப்பர் மேம். இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பயணம் சார்ந்த நெறைய விஷயங்கள எங்க கூட ஷேர் பண்ணீங்க. ஸோ இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும், அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய தகவல்னா என்னவா இருக்கும்? அகிரை பண்பலையின் அன்பான நேயர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் என்னுடைய அன்பு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு பல காலமா நம்ம சொல்லிட்டே இருக்கோம். உண்மையான இத்தகைய மாற்றம் நமது வாழ்க்கையிலும் வரணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருவரும் சமத்துவ சிந்தனை கொண்டவங்களா இருக்கணும். ஆதிக்க மனப்பான்மையற்றவர்களாக இருக்கணும். அன்பின் பாதையில் பயணிப்பவர்களாக மாறணும். நம்மிலிருந்து மாற்றங்களை தொடங்கணும். நாளை வந்து நல்லதோர் உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாழ வைப்பதாக நம்முடைய மாற்றம் அவர்களுக்கு உதவி செய்யணும். மக்களின் வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்க நாம் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த அரசியலும் அரசுகளும் எப்போது அறம் சார்ந்தவையாக மாறுகின்றனவோ
அப்போதுதான் நாடு நலம் பெறும். அந்த மாற்றத்தை உருவாக்கிட நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். இதைத்தான் நான் எல்லாருக்குமே சொல்ல விரும்புறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நிறைய தகவல்களை நர்மதா அம்மா அவர்கள் நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. பெண்களுக்கான நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெற போகிறது நான் உங்கள் ஆர்ஜே ஃபாஹிரா. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்த நினச்சிங்கன்னா 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.